வரை நான் அங்கே பணியாற்றியிருக்கிறேன். இதற்காக தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் எத்தனை நாதஸ்வர ஆர்டிஸ்டுகள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் கணக்கெடுத்து கொடுத்து இந்தியாவிலேயே இதுபோல இல்லை என்பதை விளக்கமாக சொல்லி அதை நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இன்றளவும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பணம் நாதஸ்வர கலைஞர்களுக்கு மட்டுமே போய் சேர வேண்டும். நீங்கள் பார்த்தால் கேட்லாக் பார்த்தால் திருச்சியை சேர்ந்த நாதஸ்வர வித்வான்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமாக இருப்பார்கள். சம்பிரதாயமாக பார்த்தால் கூட அவர் சொல்ற நாதஸ்வரத்துக்கு இப்பெல்லாம் கான்ட்ராக்டர் சொல்லிடுறாங்க. உண்மையாக சொன்னால் 40-50 வருஷத்துக்கு முன்னே நடந்த நிகழ்ச்சி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. கார்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள், அதாவது நாதஸ்வர கலைஞர்களில் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்று வழிகாட்டியவர்கள் டிஎன்ஆர், கார்குறிச்சி அருணாச்சலம், நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன், இவர்களெல்லாம் வரிசையாக நான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே கார்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள் திருச்சி நிலையத்தில் வாசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அப்போ ஏடிஆர் டாப் கிரேடு என்று ஒரு கிரேடு உண்டு. அந்த ஏடிஆர் கிரேடுக்கு 125 150 ரூபாய் வரை. நான் சொல்லுகின்ற கதை 1963ஆம் ஆண்டை சேர்ந்தது. 125 150 வரை உண்டு. அதில் அவரை டாப் ஏ கிரேட் ஆக்கி 125 ரூபாய்க்கு வைத்திருந்தார். அவர் கேட்டார், 150 ரூபாய்க்கு நான் கருதி இல்லையா என்று கேட்டார். கேட்டுவிட்டு 150 ரூபாய் கொடுத்தால்தான் நான் வாசிப்பேன், இல்லாவிட்டால் நான் வாசிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். எஸ்ஆர்டி வைத்தியநாதன் அவர்களுக்கெல்லாம் தெரியும். வாசிக்க மாட்டேன் என்று சொன்னது மட்டுமல்ல, நிஜமாக வாசிக்கவே இல்லை. சங்கீத சம்மேளனம் ஹைதராபாத்தில் வாசிப்பதற்கு அவருக்கு கான்ட்ராக்ட் வந்திருந்தது. அவர் திருவாரூர் தெப்பத்தில் இருந்து திரும்பி வரும்போது, வாசித்து விட்டு திரும்பி வரும்போது 1964 ஏப்ரல் மாதம் காலையில் டியூட்டி ரூம் 8 மணிக்கு வர்றாரு. கான்ட்ராக்ட் ஃபார்மை மடித்து கையில் கொடுத்தாரு. தம்பி தப்பாக நினைக்காதீங்க, இதை வச்சு எங்க நான் வாசிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. நான் கேட்டேன், 125 ரூபா 25 ரூபா தானே, 25 ரூபா முக்கியம் இல்லை, அதனுடைய அந்த 25 ரூபாயில எவ்வளோ அடங்கி இருக்கு, அதனால மன்னிச்சுங்க, தப்பா நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டார். கொடுத்து விட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு மாபெரும் கலைஞர். நான் சொன்னேன், தனியாக இன்ஸ்டிடியூஷனை எதிர்த்துக்க வேண்டாம் சார், வாசிக்க இல்லை தம்பி வேண்டாம். ஏன்னா அதுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னே தான் என்னுடைய திருமணத்திற்கு கார்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள் வாசித்திருக்கிறார். அதனால எனக்கு இயற்கையிலே கார்குறிச்சி மேலும் அபாரமான ஒரு ஆர்வம் உண்டு. அவர்கள் வாசிக்கணும்னு எதிர்ச்சின்னு கையெழுத்து இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். அன்று இரவு இறந்து விட்டார். இன்னைக்கு என்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. ஊருக்கு போய் இறந்துட்டார். மறுநாள் காலையில் அஞ்சலி நிகழ்ச்சி தயார் பண்ண வந்தோம். சென்னையிலேயோ திருச்சியிலேயோ அவருடைய ஒழிப்பது எதுவுமே கிடையாது. துரதிருஷ்டவசமான சம்பவம். ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்த வேண்டுமென்றால் எங்கேயும் இல்லை. அப்புறம் அவருடைய எக்ஸ்டெண்டட் பிளே ரெக்கார்டு ஒன்று இருந்தது. அதிலிருந்து எடுத்து போட்டு அந்த அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்தி விட்டு அதற்கு பிறகு திண்டுக்கல்லில் அவர் எப்போதாவது போன போது வாசித்த அவருடைய நண்பர் அவருடன் வாசித்திருந்தது போய் ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்து நாங்களே போய் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு ஒரு 14 மணி நேரம் இது போல இன்றைக்கு ஸ்ரீரஞ்சனி, கரகரப்பிரியா, தோடி போன்ற அருமையான கீர்த்தனைகள் ராகம் அவ்வளோ வாசிச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஆர்கைவ்ஸில் இருக்குன்னா அவருடைய நண்பர் திண்டுக்கல் அங்குவிலாசில் அவர் வாசித்ததை பெருந்தன்மையாக அவரே கொடுத்தார். நான் பத்திரிகையில் இதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறேன், கொடுத்தார். அதுதான் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய கிரேட் ஆர்டிஸ்டுக்கு இந்த மாதிரிலாம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூஷன்ஸ் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு திறவுகோலாக அவருடைய நிகழ்ச்சி அமைந்தது. அதற்கு பிறகு ரேடியோவில் பாடாமல் இருந்த கேபி சுந்தராமலை உடனே நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார்கள். ரேடியோவில் பாடாமல் இருந்த எம்எஸ் அம்மாவை போய் பாருங்கள் என்று சொன்னார்கள். அதுவரை அதற்கு பிறகுதான் குவித்து கொண்டார்கள். அவர் கூட ஒரு கல்யாணத்துக்கு கச்சேரிக்காக போயிருந்தார். சஞ்சய் சொன்ன மாதிரி என்ன வேணா வாசிக்கணும் அப்படின்றல. அப்போ கச்சேரிக்கு அட்வான்ஸ் அப்போ பேசின தொகை 63ல் அவ்வளோ மாபெரும் வித்வானுக்கு பேசிய தொகை 850 ரூபாய். பேசிவிட்டு கண்டிஷன் போட்டு அட்வான்ஸ் கொடுக்கும்போது கையெழுத்து வாங்கும்போது கடைசி ஷரத்து திருமாங்கல்யம் போட்டும்போது என்ன ராகம் வாசிக்கணும் அப்படிங்கிறது அவங்க அதுலேயே எழுதி கொடுத்து இந்த ராகம் தான் வாசிக்கணும்
அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டு ஒரு ஆர்டிஸ்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் இந்த ராகம் தான் ஒலிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் செய்தார்கள். அப்படியெல்லாம் நாதஸ்வரத்துக்கு ஒரு அந்தஸ்து இருந்தது. அந்த அந்தஸ்தை பாதுகாக்கின்ற வகையிலே தான் இந்த மாதிரி ஒலித்தகடுகள்லாம் வந்திருக்கு. எஸ்ஆர்டி வைத்தியநாதன் போன்றவர்கள், சண்முகசுந்தரம் போன்றவர்கள் என்றெல்லாமும் ரொம்ப அழகாக பேசக்கூடியவங்க. அவங்க அதனுடைய பெருமையை பற்றி பேசுவார்கள். நாமெல்லாம் இன்று இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த மகானுடைய நினைவை போற்றி, இந்த இசையை போற்றி, அவர்களுடைய குடும்பத்தை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், ரசிகர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாதசுவரம் ரெடி என்கிற சுப்பிரமணிய பிள்ளை சீடி வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். திருச்சேரி என்றாலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர்கள். என்னுடைய தந்தை அவர்கள் சொன்னால், திருச்சேரியில முத்துகிருஷ்ண பிள்ளைன்னு ஒரு வித்வான் இருந்தார். மகா வித்வான். ஆனால் அவர் அகால மரணம் நடந்துவிட்ட காரணத்தால் அடுத்தபடியாக நமது திருச்சேரி ரெடி என்கிற சிவசுப்பிரமணிய பிள்ளையும் கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவும் மிகச் சிறப்பாக வாசித்து வருகிறார்கள் என்று என்னுடைய தகப்பனர் அப்போ சொன்னார். அப்படி பார்க்கும்போது இந்த ரெடி அண்ணாவும், ரெடி என்கிற சுப்பிரமணிய அண்ணாவும் கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவும் அவர்கள் வீட்டு கொல்லையில் 2 பெரிய குழியாக வெட்டி அதில் உட்கார்ந்து சாதனை கொண்டிருக்கின்றார்கள் நாதசுவரத்தை. அப்புறம் ரெடி அண்ணா அவர்களை பற்றி இங்கே இதை நான் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். ரெடி அண்ணா அவர்கள் ஒரு பெரிய சாதனையாளர், சிந்தனையாளர். இந்த சாதனையும் சிந்தனையும் அவரை மிக சிறப்பாக வாழ வைத்தது. ஒன்று, அவர்கள் சாதனை பூராவும் சாமாசாஸ்திரிகள், பீச்லால், அயிர்வாள், முத்துத்தாண்டவன், அருணாச்சலராயன், ஆயுஷ்டாப்பிள்ளர், எல்லா வாக்கியக்காரர்களுடைய கீழ்களெல்லாம் நிறைய பாடம் செய்தது மட்டுமல்லாமல் தேவாரம், திருப்புகழ் இப்பொழுதும் ஒரு பாடம் பெறுவித்தார். நிறைய பாடல்கள் மிக சிறப்பாக அவர் பாடுவார். அவர் பாடுவதோடு இன்னொன்று, அவருக்கு 3 பாஷை தெரியும். ஒன்று தமிழ், 2 மிக சிறப்பாக தெலுங்கெல்லாம் பேசுவார், தெலுங்கு எழுதுவார். ஆங்கிலம் நல்லா பேசுவார், நன்றாக எழுதுவார். ரெடி என்கிற சிவசுப்பிரமணிய பிள்ளையார்கள். இதெல்லாம் தெரிந்த காரணத்தால் அவருக்கு இன்னும் தனி புகழ் ஏற்பட்டது. எப்படி என்றால், அவர்களுக்கு எல்லா மாகாணத்திலும் சீடர்கள் உண்டு. குண்டூர், நெல்லூர், பெங்களூர், ஹைதராபாத், சிரோர், இப்படி எல்லா இடத்திலிருந்து ஒரு 30-40 பேர் வருஷாந்தோறும் திருச்சேரியில் ஒரே கல்யாண கூட்டமாக இருக்கும். அவர்கிட்ட சீடராக இருந்து மிக சிறப்பாக கற்றுக்கொண்டு போயிருக்கிறவர்கள் நிறைய பேர். அந்த வகையிலையும் ரெடி என்ன ரொம்ப மகா சிந்தனையாளர் என்று சொல்ல வேண்டும். ஒரு 55 ஆண்டுக்கு முன்னாடி தஞ்சாவூர் ஜில்லாவில்
கணபதி அக்ராரம், ஆனந்தாரம், மருத்தூர் அக்ராரம், முழுக்கொண்டான் அக்ராரம், இப்படி எல்லா அக்ராரங்களிலும் 5 நாள் கல்யாணம் பண்ணுவார்கள், 3 நாள் கல்யாணம் பண்ணுவார்கள். அப்படி பண்ணும் பொழுது ஒரு 3 நாள் கல்யாணத்திற்கு என்னுடைய அண்ணாவும் நானும் பெரிய அண்ணா இந்த 2 செட்டி வைத்தார்கள். 3 நாள் கல்யாணத்தில் முதல் நாள் காலை 8 மணிக்கு நாடக செய்ய ஆரம்பம். அங்குள்ள பிராமணர் பூராவும் மிகப்பெரிய ஞானஸ்தார், அன்றும் இருக்கின்றார்கள், இன்றும் இருக்கின்றார்கள். சுமார் ஒரு 1000 பேராவது அந்த நாமத்தை செய்தி உட்கார்வார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது பெரியண்ணன் அவர்கள் தான் என்னை விட எனது அண்ணாவும் அவருக்கும் ஒரே வயசு. நான் அவரை கொண்டு 2 வயசு அந்த கல்யாணத்தின் முதலில் அவர் ஆரம்பித்தது ஒரு வர்ணம் ஆரம்பித்தார். அந்த வர்ணம் யார் ஏற்றியது? மகாத்வான் திருப்பாம்பரம் பேரை நான் சொல்ல வேண்டியதான், சொல்லாமல் இருக்க முடியல. திருப்பாம்பரம் அண்ணா சுவாமிநாத பிள்ளை அவர்கள் பலவற்றைகளை இயற்றி இருக்கின்றார்கள். அந்த வகையில் அதில் ஒன்றான கண்டஜாதி அடத்தாளத்தில் உள்ள ஒரு மலை மாதம் வர்ணத்தை அவர் ஆரம்பித்தார். அந்த வர்ணத்தை அவர் எப்படி ஆரம்பித்தார்? இப்படி வெகு சிறப்பாக அவர் ரெடிமேட் வாசித்தார். அதுக்கு தமிழ் திருச்சேரை முத்துக்குமார் பிள்ளை தவறும் நாசுரம் மிக சிறப்பாக. உடனே நாங்கள் வனஜாட்டி வீட்டுக்கோள வண்ணம் வாசித்தோம். உடனே அவர் வெள்ளகிரி ராகம் ஒரு 5 நிமிஷம் வாசித்தார். அந்த வெள்ளகிரி ராகம் வாசித்து ஒரு நாதிவு தாளத்தை வாசித்தார். இப்படி இந்த ராஜீவ் தராவை கீர்த்தனம் வாசிக்கும் பொழுது நான் நினைத்தேன், இவர் திருப்பாம்பரத்து அண்ணாவுக்கு தங்கை அல்லது அக்கா பிள்ளையாக தான் இருக்கணும். தங்கையா அக்கான்னு எனக்கு தெரியல. தங்களுடைய தங்கை பிள்ளைதான் நிறைய. நான் அப்பொழுது நினைத்து இவர் பெரிய வாசிப்பாக இருக்கின்றது ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு நான் யோசனை பண்ணேன். ரொம்ப ஒரு நிற கூட தளப்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் ரெடி அண்ணா. திருப்பாம்பரத்தான ரெடி அண்ணனை பற்றி பேசும்போது இங்கே திருப்பாம்பரம் வகையெல்லாம் எனக்கு பேசாமல் இருக்க முடியாது, பேசிதான் ஆகும். ஏனென்றால் திருப்பாம்பரம் என்றாலே
ஒரு சாதனை சிந்தனையாளர். அந்த திருப்பாம்பரம் அண்ணா அவர்களுடைய பெண்ணை குருத்தியோ அல்லது கண்ணை குருத்தியோ என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் பல திருப்பாம்பரத்து அண்ணா பெண்ணை ரேடியனுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஒரு திறமைசாலியாக இருந்திருக்கிறது என்று நாம் வீட்டுக்கு வந்து யோசனை பண்ணுறோம். அப்படி உள்ளவர் தான் நிறைய கூட தளபான்னு சொன்னேன்ல, அது மாதிரி திருப்பாம்பரத்து அண்ணா அவ்வளவு நடக்கும். அதுக்கு அடுத்ததாக அவங்களுடைய பரம்பரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் திருப்பாம்பரம் தம்பி சண்முகசுந்தரம் பிள்ளையோட அப்பா வந்து சோமசுந்தரம் அண்ணா. அந்த அண்ணா நான் வைத்திய ஒரு எங்கேயோ நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நாதஸ்வரம் கேட்டது. அது ஃப்ளூட்டா அல்லது நாதஸ்வரமா என்று எனக்கு தெரியவில்லை. கிட்ட போய் கேட்கும்போது அவருக்கு நாதஸ்வரம் தான், ஆனால் நிறைவு பண்ணிட்டு இருந்தார். நாதஸ்வரத்தை நிறைவு பண்ணுவதுங்கிறது கொஞ்சம் பண்ண மாட்டாங்க அந்த பேர். அப்படி அவர் பண்ணினாங்க. அதே ஞாபகமாக இருந்து அவர்கள் வந்து சுவாமி மலையில் இருக்கும்பொழுது அவர் போய் பார்த்து நான் வணங்கி பகிர்ந்தேன். அதே மாதிரி அந்த திருப்பாம்பரம் வகையை சேர்ந்த அடுத்த சிவசுப்பிரமணியன் அவர்களும் சிறப்பாக பார்க்கிறேன். சாதாரண புத்தகங்கள்லாம் இல்லை. இவர்களை பற்றியான பேசித்தானே அவங்க எல்லாம் வேறு யாரும் பேசுவாங்க. எங்களுக்கு தானே இந்த உரிமை அவங்களை பற்றி பேசுறதுன்னு சொல்றதுக்கு இல்லையா. அதே மாதிரி தம்பி சண்முகசுந்தரம் பிள்ளை அவர்கள் வந்து அதே மிக சிறப்பாக பாடி நான் கேட்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொல்ல கூட நான் ஆசைப்படுகின்றேன். இசைவளாளர் குலத்தில் பிறந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசியலில் உலகம் புகழ்வு பிரிவு தலைவராக இருக்கின்றார். உலகமே அறிந்த விஷயம். இப்பொழுது இன்றைய உலகத்தில் இசை வேளாளர்கள் குலம் பிறந்த தம்பி சண்முகசுந்தரம் பிள்ளை அவர்கள் எந்த சப்ஜெக்டை கொடுத்தாலும் பேசுவார். அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். கிட்ட ஒரு வாரம் இருந்து நான் பாண்டிச்சேரியில் அனுபவிச்சிருக்கேன். அப்படி பாடிவிட எந்த சப்ஜெக்டை கேட்டாலும் அவர் சொல்லுவார், பேசுவார். எனவே இந்த ரேடியன் இந்த திருப்பாம்பரம் வைக்கிறார் அவர்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களிடத்துலேருந்து நான் சில எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் என்னுடைய குருநாதர் சொல்வார்கள், சங்கீதம் வந்து சமுத்திரத்தை விட பெரிது அப்படின்னு சொல்லுவார். அதையெல்லாம் நினைக்கும் பொழுது அவர்களெல்லாம் எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது ரேடியனை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அவர் இந்த நேரத்தில் அவருடைய விழாவில் நான் வந்து கலந்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு அந்த குடும்பத்தார் எல்லோருக்கும் வணங்கி மகிழ்ந்து சபாக்கள் எல்லாம் நாதசுர இசை பொதுவாக மங்கள இசையோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு குறை அனைவருக்கும் உண்டு. நாதசுர இசை நிகழ்ச்சி சபாக்களிலே போட்டால் அங்கே கூட்டம் வராது என்ற ஒரு கருத்தும் உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த கருத்தை பொய்யாக்கும் வகையிலே இந்த அரங்கம் நாதசுர இசை நிகழ்ச்சியை கேட்பதற்காக தான் வந்திருக்கிறது. எனவே நாதசுர இசை நிகழ்ச்சி சரியாக 7:30 மணி அளவில் தொடங்கி நடைபெறும். இப்பொழுது திருப்பாம்பரம் சண்முகசுந்தரம் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். அதற்கு முன்னாக இந்த நிகழ்ச்சியிலே
பெரியவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்கின்றோம். இப்பொழுது திருப்பாபுரம் சந்தோஷ் சுந்தரம் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இன்றைய விழாவிற்கு தலைமை தாங்கும் நாமக்கல்பேட்டையினுடைய மருமகனார் முன்னாள் சென்னை தொலைக்காட்சி இயக்குனர் ஏ நடராஜன் அவர்களே, தொழிலதிபர் ஏ அப்பாசாமி அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள கலைமாமணி நாதஸ்வர வித்வான் செம்மனார் கோயில் எஸ்ஆர்டி வைத்தியநாதன் அவர்களே, என்னுடைய அன்புக்கும் என்னுடைய பெரும் மதிப்பிற்கும் உரிய கலைமாமணி சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களே, இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ராகம் பைனாட்ஸ் செயலர் வள்ளூர் ரவி அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற சான்றோர்களே, பெரியவர்களே, ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கு நடைபெறுகின்ற திருச்சேரை டிவிஎஸ் சுப்பிரமணியம் பிள்ளை அவருடைய 80வது ஆண்டு விழாவிலே அவருடைய திருமகனார் அவருடைய நினைவு நாளை போற்றும் வகையிலே இந்த குறுந்தகட்டை வெளியிட்டிருக்கிறார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளும் என்று சொல். இது வள்ளுவருடைய வாக்கு. தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி முந்தியிருப்பச்சே அவையத்து முந்தியிருப்பச்சே. இந்த வள்ளுவம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கூறிய சொல்லு எவ்வளவு அழகாக இன்று போற்றப்படுகின்றது. நன்றி மறப்பது நன்றன்று. இந்த தமிழகத்திலே இசை இன்று வளர்ந்து போற்றப்படுகிறதற்கு காரணமாக இருக்கின்றது நாகசுர கலை என்பதை எல்லோரும் அறிவார்கள். அதே போல தேவாரம், சிவாச்சாரியர்கள் இவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்வை இந்த கலையை கொண்டாக செய்தார்கள், தொழிலாக செய்யவில்லை. ஆகினால்தான் இன்று எத்தனையோ பேர்களெல்லாம் இந்த நாகசுர கலையை போற்றி எங்கு பார்த்தாலும் இந்த விழாவை இங்கே நடக்கின்ற பொழுதெல்லாம் இந்த நாகஸ்வரத்தை வைத்து மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்று இந்த டிவி சுப்பிரமணியம் பிள்ளையுடைய பரம்பரை பற்றி எனக்கு கூறியவர் நம்முடைய செம்முகுடி ஐயா அவர்கள். டிஆர்எஸ் அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவருடைய இன்னொரு மாப்பிள்ளை டாக்டர் முன்னாள் இயக்குனர் டாக்டர் சுவாமிநாதன் வந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். செம்முகுடி ஐயா என்னிடத்தில் சொல்லியது என்னவென்றால், செம்முகுடி என்பது இந்த திருச்சேரிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு 5 மைல் உள்ள கிராமம். அவர் சொல்வார்கள், இந்த திருச்சேரி வெங்கட்ராமனுடைய நாதஸ்வரத்தை கேட்டுத்தான் நான் இவ்வளவு நன்றாக ராகம் பாடுவதற்கு முக்கிய காரணம் என்று என்னிடத்தில் சொல்லியிருக்கின்றார். இதை தவிர அவர்கள் எப்பொழுது போனாலும் இந்த நாகசுர வித்வான்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். நான் பார்த்தவரையிலே முஸ்லி ஐயா
எல்லாம் டிஆர் சொல்றதெல்லாம் நன்றாக இந்த அவர்கள்லாம் அந்த காலேஜில் இருந்தவர்கள் எங்களுக்கெல்லாம் குருவாக விளங்கிய முசிறி ஐயா, செம்மூடி ஐயா, செம்ப வைத்தியநாத பாகவதர், ஆனந்தூர் சகோதரர்கள், ஜிஎன்பி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்று இந்த சங்கீதம் இந்த உயர்ந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் அவர்களெல்லாம் மடியாக பாடினார். நம்முடைய கல்யாணியும் தோழியும் சங்கராபரணமும் பைரவும் இன்று இருக்கிறது என்றால் அவர்களெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் இந்த சங்கீதம் இதை நாம் முழுமையான இந்த மரபான சங்கீதத்தை நம்ம பார்க்க முடியாது. இப்பொழுது சஞ்சய் சுப்பிரமணியம் அந்த மரபான இசையை பாடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சங்கீதத்தை நீங்கள் கேட்க இருக்கிறீர்களானால் அதெல்லாம் மெய்மறக்கட்சி வாழ்வியலோடு சேர்ந்த சங்கீதம், ஏதோ வியாபாரமாக இல்லை. ஒரு டிஆர்எஸ் வந்து மியூசிக் அகாடமியில பாடிட்டு இருக்கிறார். நீ கேட்டு சஞ்சய் சுப்பிரமணியம் கேட்டு எனக்கு எப்படி சொல்றதே எனக்கு தெரியல. இதெல்லாம் சொல்லணும். அவர் வந்திருக்கிறார், அவர் இந்த தள்ளாத வயல்ல வந்திருக்கிறார். இந்த திருச்சேரி சிவசுப்பிரமணியம் பிள்ளை ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலே திருச்சேரி வெங்கட்ராமன், திருச்சேரி சாரநாதன், திருச்சேரி சுப்ராய பிள்ளை அவருடைய திருமகனார். செமினார் சொல்லிட்டாங்க, நான் அதெல்லாம் திருப்பி என்ன சொல்ல போறேன். திருப்பாபுரம் சாமிநாத பிள்ளையினுடைய மூத்த மருமன் அவருடைய பண்டிகையோடு கொடுத்திருக்கிறார். நம்முடைய சீர்காழி சிவசதுரம் வந்திருக்கிறார்கள். சீர்காழி சிவசதுரம் அவர்கள் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். அதாவது அவருடைய திருமகனார், அவருடைய அப்பா சீர்காழி கோவிந்தராஜன் எங்களுடைய பெரியப்பாவுக்கு மூத்த பிள்ளை. பல ஆண்டு காலம் குருகுலவாசம் செய்தவர். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்றால் இந்த இசையை, நம்முடைய பழமையான மரபான இசையை இந்த நாதசுரம் காத்து வருகின்றது. நாதசுரத்தில் போய் எந்த விதமான இசையையும் கலக்க முடியாத ஒரு சுத்தமான இசையை கேட்க வேண்டும் என்றால் அது நாதசுர இசை தான். அதை கலப்படமே செய்ய முடியாது. அதை எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது கலப்படமே செய்ய முடியாது. இதைதான் ஆண்டோர்கள் எல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாகசுரத்தை நிறையா கேட்க வேண்டும். இந்த ஆலாபனை என்பது எவ்வளவு பெரிய ஒரு விரிவான சுர கோர்வைகளால் ஆனது. அந்த தேவதைகள் எல்லாம் இருக்க, இந்த தேவதைகளை ஒரு கல்யாணி என்ற தேவதை இதே ஹார்ட் நான் பார்த்திருக்கேன். இந்த கல்யாணி என்ற தேவதையை கூப்பிடுகின்ற பொழுது அது வரும். அந்த கல்யாணி தேவதை உச்சரித்து உச்சாரணம் செய்து பாடுகின்ற பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இதே மேடையில நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இங்கும் அதை கேட்டவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார். ரசிக பெருமக்கள் அந்த ஒரு சங்கதிக்கும் போடுகின்ற அந்த சபாஷ் இருக்கிறதே, அது வித்வான்களுக்கு எல்லாம் தேன் போடுறது. ஒரு ராகத்தை ரொம்ப பரவா பாடுகின்ற பல குடும்பங்கள்